எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குருவடி சரணம், தீர்வடி சரணம். குருவாழ்க, குருவே துணை. ராஜநிலை உறவுகளுக்கு அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய பஞ்சாங்க பதிவுகள் மற்றும் ராசி பலன்களை பார்ப்போம். ஜனவரி மாதம் 19/1/2025 ஞாயிற்றுக்கிழமை, உத்தராயணம், குரோதி வருடம், தை மாதம் 6ஆம் நாள். இன்று தேய்பிறை சஷ்டி திதி, சுப முகூர்த்த நாள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை நல்ல நேரம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. குளிகை 3 முதல் 4:30 வரை. இன்றைய யமகண்டம் 12 முதல் 1:30 வரை. இன்றைய திதி சஷ்டி திதி. இன்றைய யோகம் அதிகண்டம். இன்றைய கரணம் கரசை. இன்றைய நட்சத்திரம் மாலை 6:28 வரை உத்திர நட்சத்திரம், பின்பு அஸ்தம். இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் அவிட்டம், சதய நட்சத்திரம். இன்றைய கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் புதன், கும்பத்தில் சுக்கிரன் சனி, மகரத்தில் குரு, மீனத்தில் ராகு. இன்றைய ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பார்ப்போம். இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? காலை 6 மணி முதல் 6:30 முதல் மாலை 6:30 வரை. அதாவது இந்த கிழமைக்கான ஒரு சிறு பலன்கள். ஒரு நேர்மை மிக்க ஒரு மனிதர்களாக இருப்பார்கள். திருநீறு தரிக்கின்ற பழக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அவங்க காலையில எழுந்து அவர்கள் பணியை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்கள் படைத்தவர்களாக இருப்பாங்க. கண்டிப்பாக அரசு வேலைகளில் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தவங்களுக்கு இருக்கு. அரசாங்க தொடர்புகள் இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ பெரிய விசேஷம். சூரியனோட நாளில் ஒரு குழந்தை ஜனனம் ஆகுதுன்னா ஓடிக்கிட்டே இருப்பாங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. சோம்பலுங்கிறது இருக்காது. பகல் பொழுது உழைக்கின்ற மனிதர்களாகவே இருப்பாங்க, இல்லைங்களா? அடுத்தடுத்து நாளுக்கெல்லாம் ஒரு டிப்ஸ் கொடுத்துக்கிட்டே வருவோம். அடுத்தது இன்றைய நாள் சஷ்டி. சஷ்டினாவே நமக்கு முருகர் வழிபாடு சொல்லிட்டோம். இப்போ தேய்பிறை சஷ்டிக்கு என்ன பண்ணணும்? தேய்பிறை சஷ்டியில் கடன் பெருகி இருக்கிறவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் யமகண்ட வேலை 12 மணி 1:30 சொல்றீங்களா, 12 மணிலேருந்து உங்கள் சூரிய உதயம், உங்கள் ஊருக்கு சூரிய உதயம் காலண்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்தந்த ஊருக்கும் 6:30 அப்படின்னா இங்கே 12:30 வச்சுக்கணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியில கடனை கொடுத்தீங்க யமகண்டத்தில் அப்படின்னா திரும்ப கடன் வாங்கும் வேண்டிய வேலை வராது. இந்த நேரத்தை அதுக்கு பயன்படுத்தி, அது இந்த சஷ்டினால பயன்படுத்தி, புரியுதுங்களா? பயன்படுத்தும் போது வெற்றி அடையலாம். கடன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, அரசாங்கத்தை தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு, கணக்கு வழக்கு சரியா இல்லாதவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த நாளை சஷ்டி திதியில முருகன் வழிபாடு மேற்கொள்ளலாம். அல்லது ஒரு தேவக்கனியை வாங்கி கொண்டு சென்று போய் முருகரோட ஆலயத்துக்கு போய் அதை வச்சு வழிபாடு பண்ணி வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கும்பொழுது நிறைய சிறப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி முருகருக்கு செவ்வரளி, அவருக்கு பிடிச்சமான மலர்கள், செவ்வரளியே போதும், கொண்டு போய் அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிங்கன்னா போதும். அதே மாதிரி எலுமிச்சம்பழத்தை பழமாக ஒரு 10 பழம் வாங்கி கொடுத்து 2 பழம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா போதும். மிச்ச பழம் யாருக்காவது கொடுக்கட்டும். இதெல்லாமே முருகனுடைய அருள் பரிபூர்ண கடாட்சி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த நாள்லாம் கிடைக்கிறது மிஸ் பண்ணக்கூடாது. பார்த்துட்டோமா இன்னைக்கு நாளில் அதை பயன்படுத்தி. எல்லா நாளும் அசைவமே இல்லை, ஒரு நாள் தவிர்த்துட்டு இந்த வழிபாட்டுக்குள்ள போங்க. நிறைய அசைவு தவிர்த்து எதுதான் பேசலை, அதை நினச்சிக்கங்க. அன்றைய நாளில் ஒரு மன மகிழ்ச்சியை வழிபாடு செய்யுங்க. கடன் இல்லாமல் இருந்தால் நல்லது இல்லையா?
கடன் இருந்தாவே கடன் இருந்தால் இலங்கை வேந்திரே கலைஞர் சொல்றாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால கடன் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு இந்த நாளை வந்து பயன்படுத்திக்கங்க. ஓகேங்க. இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, நிறைய எஃபெக்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நாள். உங்களை நன்மை வந்து சேரும். என்னன்னா கொஞ்சம் மன உளைச்சல் ஆயிடுவீங்க. கவனமுடன் இருங்க. தாயார் உறவுக்கு ஏதாவது செலவுகள் வரும், அல்லது மாமியார் இருக்கிறவங்களுக்கு செலவு வரும், பிள்ளைகள் இருக்கிறவங்களுக்கு செலவு வரும். இது மூன்றுமே இன்றைய தினம் செலவுகள் வரக்கூடிய அமைப்பு, அல்லது அவர்கள் மேல் ஒரு பற்றும் பாசமும் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். செலவுன்னு சொல்லக்கூடாது இல்லையா? நீங்க கவனமா அவங்க பார்த்துக்கணும். சரி, ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம ஃப்ரீயா இருக்கணும் இருக்கக்கூடாது. நன்மைகள் உங்களை வந்து சேரக்கூடிய பாக்கியம், வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாள். இந்த 2 விஷயத்துக்கு கவனம் வச்சுக்கோங்க. ரிஷப ராசி அன்பர்களே, குரு ராசிக்குள்ள இருந்து கிளம்ப ரெடி ஆயிட்டாரு. தயார் நிலையில் இருக்கிறார். படி எடுத்து வைக்கிறார். இப்பயே உங்களுக்கு குடும்பஸ்தானம், அதன் அடிப்படையில் தொழில் ஸ்தானம், தந்தை ஸ்தானம், வழிகின்ற வரப்போகின்ற நல்ல விஷயங்கள்லாம் கண்ணுக்கு தெரியும். இப்பவே புரியுதுங்களா? கொஞ்சம் சாந்தம். அந்த ரிஷபத்துக்கு உண்டான பண்பு வீரியமாகவும் ஒரு ஆக்ரோஷமா இருக்கிறது தான். ஆனா அந்த ரிஷபத்தையும் சாந்தமாக்கி வச்சீங்கன்னா உங்க ராசி சிறப்பான ஒரு பலனை இன்றைய நாள் அடையலாம். மிதுன ராசி என்பர்களே, இன்றைய நாள்ல வந்து லாபங்கள் கொஞ்சம் முட்டுக்கட்டை ஆகும். செய்யற செலவு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அண்ணன் உறவு முறைகளில் ஏதாவது மனசங்கடங்கள் வருகின்ற ஒரு நாளாக இருக்கிறது. புரியுதுங்களா? ஆர்வத்தோட ஏதோ சொல்றோம், எல்லா விஷயத்திலுமே தலையிடுறோன்ற மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன வேலையோ அந்த வேலை செய்யுங்க. குறிப்பா படிக்கின்ற மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தினால் வெற்றி. ஏன்னா இப்ப படிப்பு தான் முக்கியம். புரியுதுங்களா? அதே மாதிரி தொழில் அமைப்பில் இருப்பவர்களுக்கு லாபம் என்று குறைவாகவே இருக்கிறது. பெரிய விஷயங்கள் எதையுமே செய்ய தேவையில்லை. இன்றைக்கு கொஞ்சம் நிதானமா இருந்தீங்கன்னா போதும். அதே மாதிரி முருகர் வழிபாடு மேற்கொள்ளுங்க. ஏன்னா இதுல வந்து மிருகசீர நட்சத்திரக்காரன் கண்டிப்பா வந்து முருகர் வழிபாடு போகணும், திருவாதிரையும் போகணும். இவங்க 2 பேருமே போனாக்கா ஒரு பெஸ்ட், ஒரு நல்ல நாளா இன்னைக்கு இருக்கும். ஓகேங்களா? கடகராசி அன்பர்களே, அதாவது செவ்வாய் ஏற்கனவே வக்ரகதியில் இருக்காரு. மறுபடியும் வக்ரகதியை பின்னோக்கி தான் போக போறாரு. உங்க ராசியிலிருந்து 12ஆம் இடத்துக்கு தான் போக போறாரு. ஏற்கனவே நெருப்ப நீங்க சொன்ன வயிற்றுல கட்டிட்டு இருக்கிற கதையை தான் இப்போதைக்கு ஓடிட்டு இருக்கு. அவர் மேல போகும்போதும் சுகம் இல்லாம தான் இருக்கு. ஏன்னா இப்போ உங்களுக்கு தொழில் அமைப்புல கொஞ்சம் சில சிக்கல்கள் இருக்கு. அந்த சிக்கல்கள்லாம் விடுபடக்கூடிய ஒரு அமைப்பு. வார்த்தையில தான் கவனமா இருக்கும். சுகம் தேடி வரும். ஆக்சுவலா இன்னைக்கு சுகம் உங்களுக்கு தேடி கிடைக்கும், நல்லா இருப்பீங்க. இதர கவனம் வச்சுக்கங்க, போதும், வெற்றி அடையலாம் இன்றைய நாள்ல. சிம்ம ராசி அன்பர்களே, அதாவது காலையில எந்திரிச்சுக்கும் போது உங்களுக்கு மனநிலை மாற்றம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இப்பொழுது இதை கேட்கின்ற தருவாய் உங்களுக்கு ஒரு மாற்றம் உண்டு. ஏன்னா சுக்கிரனோட உரை வந்துடுது. இதை கேட்கும்போது நீங்க சுக்கிர உரையில கேட்பீங்க. அப்ப இந்த ராசி பலன் கேட்கும்போது சுக்கிரன்னா வெற்றி உங்க கண்ணுக்கு தெரியும். இன்றைய நாளுக்கான வெற்றி உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். நான் தான் வெற்றி, என்னை பயன்படுத்திக்கோன்னு சொல்றோம். ஆனா தந்தை வழியில் கவனம். உங்களுக்கு ஏதேனும் தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லது வண்டி வாகன சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறது, கவனம் தேவை. வெற்றி வேண்டுமானால் நிதானமாக இருந்தால் வெற்றி உண்டு. கண்ணியம் மிக்க ஒரு கன்னிராசி என்பர்கள் இன்றைய நாள்ல மேன்மை சுகம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்கள் கதவை தட்டுகிறது. இந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திக்கணும். புரியுதுங்களா? ஐயா, தாத்தா, பாட்டி, மாமன் வகை உறவு எது இருந்தாலும் அதை பத்தி கவலையே படாதீங்க. தன் செல்வம், தன் குடும்பம், தன் மனைவி, தன் மக்கள், தன் வீடு அப்படின்னு இருந்தீங்கன்னா ஜெயிக்க முடியும். பிறருக்காக நீங்கள் செய்கின்ற முயற்சியில் கண்டிப்பாக ஒரு 90% தோல்வியில தான் இருப்பீங்க. ஆனா உங்களுக்கும் செய்யும்போது வெற்றி அடைவீங்க. ஏன்னா அந்த வெற்றி பொறுமையா வரும். மேன்மையான ஒரு நாள், பயன்படுத்திங்க.
அனைவர் மனதிலும் நீங்கா இடம் பிடித்து எடை போட்டு மகிழும் துலாம் ராசி என்பர்களே, அதாவது ஆக்கம்னா என்னன்னா, ஒரு விஷயத்த ஊக்கத்தோடவும் சொல்லும்ல, ஒரு உருவாக்குற தன்மை உங்ககிட்ட இன்னைக்கு இருக்கு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, செல்வாக்கு பொருளாதாரம் கம்மி, குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பம், சண்டை சச்சரவுகள் இதெல்லாமே இருக்கு. அதெல்லாம் வராம தவிர்த்துட்டீங்கன்னாவே போதும். கவனமோட இன்னைக்கு இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். வீரியமிக்க விருச்சக ராசி அன்பர்களே, இந்த மனதில் இனம் புரியாத ஒரு சோர்வு காணக்கூடிய ஒரு நாளாக திகழ்கிறது. என்ன செஞ்சும் நான் ஜெயிக்கல, போல வரலன்ற புலம்புறதை விட்டு நிம்மதியா எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு சூரிய பகவானுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு, இன்றைய நாள்ல ஐயாவை வழிபாடு பண்ணிட்டு, முருகரை வழிபாடு பண்ணிட்டு, நிம்மதியா சாப்பிட்டு ஃப்ரீயா ஆயிட்டீங்கன்னா போதும், ரொம்ப சோர்வுலேருந்து வெளியே வந்துடலாம். புரியுதுங்களா? ஏன்னா ராசி அதிபதியின் தன்மையில் இன்று உங்கள் மனம் ஓடிக்கொண்டிருக்கும், சோர்வாகவே இருக்கும். அது மாதிரி இந்த சோர்வை விடுத்தீங்கன்னா இந்த நாள் நல்ல நாளாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, நேற்று ஏற்பட்ட காயங்கள், நேற்று ஏற்பட்ட இன்னல்கள், அதை நினைத்து கவலைகள், சொந்தங்களை நினைத்த கவலை, அடுத்து தந்தையாரை நினைத்த கவலை, வியாபாரம் விஜயம், தன்னுடைய உடல்நிலை குறித்த கவனமா இருக்க வேண்டிய நாள், கவலைப்பட வேண்டிய நாள் இல்லை. நீங்க என்ன பண்றீங்க, கவனமா இருக்கிறத விட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு. கவலையே பட தேவையில்லை. சில விஷயங்களை பண்ணும்போது நீங்க ஜெயிச்சிடலாம். புரியுதுங்களா? ராசி அதிபதி உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கும்போது கடன்களை உருவாக்கி தருவார் தான், பகையை உருவாக்கி தருவார் தான், எதிரியை உருவாக்கி தருவார் தான். ஆனால் எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பும் அவர் தான் உருவாக்கி தரும். கண்டிப்பா இந்த நாள் உங்களுக்கு கவலையிலிருந்து விடுபடக்கூடிய வழி இருக்கிறது. முருகர் வழிபாடு மேற்கொள்ளுங்கள், வெற்றி அடையலாம். மகர ராசி அன்பர்களே, அது அதிகபட்சமா ஒரு ஆழ்ந்து சிந்தித்து செயல்படக்கூடிய ராசியில மகரமும் ஒண்ணு. நட்புக்காக எதையும் செய்யக்கூடிய அமைப்பு, தங்கிட்ட இருக்கும்போது எல்லாத்தையும் கொடுத்துரு தன்மை, இல்லைன்னும் போது எல்லாத்தையும் கேட்குற தன்மை, இது ரெண்டுமே அவங்க கிட்ட இருக்கு. இன்னும் ஒரு பிடிவாதம், கேட்கவே மாட்டேன் அப்படின்னு இருக்கிறது ஒரு பிடிவாதம். அந்த பிடிவாதத்தை விட்டீங்கன்னா நட்பு ஒரு வழியில் உங்களுக்கு நன்மை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமா வீடு, தாய், உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்தது ஒரு விஷயத்தை சொல்லி மாட்டிப்பீங்க, அது ரொம்ப கவனமா இருங்க. என்ன விஷயத்த சொல்லுவீங்க, எனக்கு எல்லாம் தெரியுன்றதை பேசுவீங்க, அதை கவனமா இருந்து அதை பண்ணாம இருந்தா போதும். மகரத்துக்கு இன்னைக்கு ஒரு ஒரு நல்ல நாள். கும்ப ராசி அன்பர்களே, நீங்கள் தேடி தேடி கிடைக்காத ஒன்று என்னது? உதவிதான். தேடணும், கிடைக்கல, நமக்கு யாரும் ஒன்றும் செய்யல, நம்ம இப்படியே இருக்கிறோமே, எப்போதான் வருவோம் அப்படிங்கிற அமைப்பு இன்றைய நாள் இருக்கிறது. அதுபோல சனிப்பெயர்ச்சி ப்ளஸ்ஸு சுக்கிரப்பெயர்ச்சி, இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை அடுத்து வழங்க காத்திருக்கிறது. புரியுதுங்களா? கும்பம் கடமையை செய்யணும். கடமையிலிருந்து தவறினால் உதவிகள் கிடைக்காது. கடமையை நீங்க செய்யுங்க. கடமையை செய்யும்போது வெற்றி உங்களுக்கு தான், உதவியும் உங்களுக்கு கிடைச்சிடும். இன்னைக்கு மீனராசி அன்பர்களே, அதாவது எப்பொழுதும் இல்லாததே சிந்தித்து போனதையே பேசிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டுறது நிறுத்துங்க முதல்ல. புரியுதுங்களா? உச்சம் உங்களுக்கு சுக்கிரன் உச்சம், ராசி அதிபதி உச்சமா வருது. அதாவது ராசி 3ஆம் இடத்து அதிபதி உச்சமா வராருங்கிறது ஒரு பெரிய பிளஸ். அவர் உங்க ராசியில உச்சமா வரப்போறாரு, வந்துகிட்டே இருக்காரு. வரும்போது பொருளாதார நிலைகள்லாம் சரியாகிடும், தேவையான பொருளாதாரம் உங்களை சேரும். ராகு பயிற்சி அந்த மாதிரி இருக்கும். ஆனா இன்றைய நாள்ல மிகுந்த அமைதியாக இருந்தீர்களானால் எல்லாவித நலன்களும் உங்களை சேரும். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.